கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆம், இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திற்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அதாவது ஒரு ஏழை விதவை அவளுக்கு நியாயம் கிடைக்கும்படியாய் அநீதி உள்ள நியாயாதிபதியை போய் ஒவ்வொரு நாளும் போய் அவளுடைய வாசலில் நிற்கிறார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு நாள் இந்த பொண்ணு அடிக்கடி என்னை அலட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நீதி செய்கிறதையாட்டு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நமக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம அப்போ அவரை நோக்கி நமக்கு வைக்கிற காரியங்கள், நம்முடைய ஜெபங்கள், சில வேளையில் நம்ம நெடுநாளாக ஜெபிக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசத்தில் மூடி பிரசங்கையாருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு மேடையில் பிரசங்கித்து கீழே வரும்போது ஒரு சகோதரி அவர்கிட்ட போயிட்டு, ஐயா, நான் என் கணவருக்காக மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் அவர் போதை பழக்கத்தை விடுதலை ஆகணும்னு 5 வருஷமாக ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதிலே வரலன்னு வருத்தத்தோடு சொன்னாங்களாம். அப்போ அந்த மூடி பிரசங்கியார் என்ன பண்ணார்னா, அவருடைய டைரியை எடுத்து காட்டி, இதில் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பேரெல்லாம் எழுதி வைத்து நான் இதுவரைக்கும் ஜெபிக்கிறேன். இன்னும் அவர்கள் ரட்சிக்கப்படல, ஆனால் இனிமேலும் நான் அவர்களுக்கு ஜெபிப்பேன். கர்த்தர் என்றைக்காவது அவர்களை ரட்சித்து அந்த காரியத்தை வாக்கிய செய்வார் அப்படின்னு. அப்போ அந்த சகோதரிகளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சான். இல்லை, நான் இன்னும் தொடர்ந்து என் கணவருக்காக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்பேன் அப்படின்னு. அப்போ நம்முடைய ஜெபம் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய காரியங்களாம் சரி, எந்த காரியத்திற்கு நம்ம பதில் வரணுமோ அந்த காரியத்துக்கு நிச்சயமாய் நம்ம சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நமக்கு பதில் கிடைக்கும். எந்த காரியத்தில் நமக்கு நீதி செய்ய வேண்டுமோ கர்த்தர் நிச்சயமாய் நம்ம சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி அனுதினமும் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களுக்கு சீக்கிரத்திலே நீதி செய்து நம்மை கர்த்தர் வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் விசுவாசிப்போம், நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தாவே ராஜா, அப்பா தகப்பனே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருக்கிறவையோ என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே ராஜா, நாங்கள் கேட்டோமே ராஜா. நீர் எங்கள் விஷயத்தை நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து எங்கள் விண்ணப்பங்கள், எங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் நீதி வேண்டுமோ நீதியும் செய்கிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் காரியங்களை வாக்கிய செய்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்புகிறோம் ஐயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபையும் அப்பா எங்களுக்கு அதற்குரிய அபிஷேகத்தையும் வல்லமைகளையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.